حي على الصلاة. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidil Mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa la taqfu ma laysa laka bihi ilm. Inna as-sam'a wal basara wal fu'ada kullu ulaika kana anhu mas'ula. Sadaqallahul azim. Wa qala nabiyyuna alayhi salatu wassalam kafa bil mar'i kadhiban an yuhadditha bi kulli ma sami'a. கமாக்கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய இன்றைய சமுதாயம் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த இடத்தையும் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதும் அல்லது அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாவதும் இந்த சமுதாயம் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள்னால் தான் நடக்கும். அல்லாஹ் சொல்கிறான், தஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கசபத் ஐதின்னாஸ். மனிதர்கள் அவருடைய கரங்களால் செய்த பாவங்களின் காரணமாகத்தான் கடலிலும் திடலிலும் பாவங்கள் குழப்பங்கள் நிறைந்து விட்டன அப்படிங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்போது இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்கள், மனிதர்கள் தங்களை அமைத்து கொள்ளக்கூடிய குணாதிசயங்கள், மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள், இதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய முடிவு எழுதப்படும். அல்லாஹ்வுடைய முடிவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்துக்கு கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான் என்றால் அதற்கு என்ன தேவை? மனிதர்களுடைய நல்ல அமல் தேவை, நற்குணங்கள் தேவை, நற்காரியங்கள் தேவை. மனிதர்களுடைய குணங்கள் நல்ல குணமாக அமைந்து கொள்ளவில்லை. மனிதன் நான் சொல்கிறது மூமின்களுடைய குணங்கள் நல்ல குணமாக அமையலை, மூமின்களுடைய காரியங்கள் நல்ல காரியங்கள் அமையலைனா அல்லாஹ்வுடைய முடிவும் நல்லா அமையாது. இன்றைக்கி நான் சொல்லுவேன், உலகளாவிய அளவிலே இஸ்லாத்திற்கு ஏற்பட்டக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு. எங்கே பார்த்தாலும் முஸ்லீம்கள் கொல்லப்படுறாங்க, வெட்டப்படுறாங்க, அடிக்கப்படுறாங்க. சமீபத்தில் சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு அனலைசிங் டீம் கொடுத்த அறிவிப்பில் கூட 3 மாதத்தில் இந்தியாவில் 44 முஸ்லீம்கள் குரூப் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, கும்பல் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. முஸ்லீம்கள் கும்பல்களால் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. முஸ்லீம்கள் மட்டுமே 44 பேர். இது நிறைய இப்போ மீடியாக்களில் வர்றது கூட இல்லை. முதல்ல மீடியாவில் வரும், இப்போ அது கூட வர்றதில்லை. எந்த அளவுக்கு சொன்ன சோதனை, இந்த அளவுக்கு முஸ்லீம்கள் கேவலமாக அசிங்கப்படுத்தப்படுறோன்னா அதற்கு முழு காரணம் இஸ்லாம் என்ற இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக முஸ்லீம்கள் கருவறுக்கப்படுகிறார்கள், முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார்கள், முஸ்லீம்கள் துன்புறுத்தப்படப்படுகிறார்கள், முஸ்லீம்கள் அநீதம் இழைக்கப்படுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் சகோதரர்களே, முஸ்லீம்களுடைய குணங்களும் முஸ்லீம்களுடைய அமல்களும் அல்லாஹ் ரசூல் சொன்ன முறைப்படி அமையவில்லை. பிரபலமான ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க, தஹல்லகு பி அஹ்லாகில்லா. அல்லாஹ்வுடைய குணத்தை கொண்டு உங்களுடைய குணத்தை அமைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய குணமாக உங்களுடைய குணத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய குணம்னா என்ன? ரஹம், இறக்கம் காட்டுறது, கரம், ஒருத்தவங்க மேலே அன்பு காட்டுறது, அஃபு, அடுத்தவங்களோட தவறுல மன்னிக்கிறது, அதே மாதிரி அடுத்தவங்களுடைய சிறை மறைக்கிறது, அடுத்தவங்க ரகசியத்தை மறைக்கிறது, அடுத்தவங்க மீது விசாலமான எண்ணத்தோடு கொள்வது, மற்றவங்க நல்லெண்ணம் கொள்வது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நற்குணங்கள். இந்த நற்குணத்தை மோமின்கள் எதுவரை தங்களுடைய நற்குணமாக ஆக்கிக் கொள்வார்களோ அன்றைக்கு இந்த மோமின்கள் உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ்வார்கள். ஆனால் எனக்கு பெரிய வேதனை என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய குணத்தை கொண்டு முஸ்லீம்கள் தங்களுடைய குணமாக ஆக்கிக் கொள்ளவில்லை. உதாரணமாக சொல்கிறாருந்தா, அல்லாஹ்வுடைய இயல்பு என்ன தெரியுமா? ஒரு மூமின்ட்ட 1000 பாவம் இருக்குது, ஒரு மூமினிடத்தில் 1000 பாவம் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு நன்மை இருக்குது. அப்படின்னா அந்த ஒரு நன்மையை அல்லாஹ் கபூல் செய்து அந்த ஒரு நன்மையின் காரணமாக அந்த மூமினுடைய 1000 பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான், 1000 தீமைகளை அல்லாஹ் அகற்றுவான். அந்த ஒரு நன்மை அல்லாஹ்க்கு போதும், அந்த ஒரு நன்மை போதும், 1000 பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். இது அல்லாஹ்வுடைய இயல்பு. ஆனால் இன்றைக்கி முஸ்லீம்களுடைய இயல்பு என்ன தெரியுமா? ஒருத்தன்ட்ட 1000 நன்மைகள் இருக்கும், ஆனால் ஒரே ஒரு தீமை செஞ்சுருப்பான், ஒரே ஒரு பாவம் செஞ்சுருப்பான். அந்த ஒரு பாவத்தை தூக்கி பிடிச்சி அவனை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அந்த 1000 நன்மைகளையும் மறந்து, நன்றி கெடுத்தனமாக மறந்து, அந்த 1000 நன்மைகளும் அழித்து அந்த ஒரு பாவத்தை மட்டும் உயர்த்தி பிடித்து அவனை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்று இஸ்லாத்திலே பார்க்கின்றோம், முஸ்லீம்களை பார்க்கின்றோம். அருமைக்குரியவர்களே, ஒரு சமீபத்தில் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஒருத்தன், பேர் ஏதோ சின்ன வயசு பையன், மேடையெல்லாம் டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, கூட்டம் போடுறது, சின்ன பசங்களாம் உசுப்பேற்றி விடுறது, ஆடுங்கிறது, டே கொய்யால, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறது, இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் பண்ணான்னு சொல்லி மூத்த கிறிஸ்தவ பாதிரிகள்லாம் அவனை கண்டித்தாங்க. கடைசியில் என்ன ஆச்சு? அந்த பாதிரி
அவன் தன்னை எப்படி சொல்லிப்பான், நான் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவன், நான் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்து பாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசலாம் பச்சை பொய், உச்சிலேருந்து உள்ளங்கள் வரைக்கும் பேசுறதெல்லாம் பச்சை பொய்யை சொல்லி அவன் பிரச்சாரம் பண்ணுற பேரில் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு மக்கள்கிட்ட காசு வருது, தசமபாதம் வருது, அதை வச்சு அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஆனால் என்ன போச்சு, வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்கார சிறுமியோட பாலியல் வன்முறை செஞ்சான்னு சொல்லிட்டு அவனுடைய மனைவியே கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான். இப்போ ஜெயிலுக்கு போய்ட்டு வந்த பிறகு பார்த்தா மறுபடியும் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டான். அவன் பிரச்சாரத்தை கேட்கக்கூடிய அந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் ஒரே விசில் அடிக்கிறதுனா கை தட்டுறதுனா மறுபடியும் அவன் ஹீரோவாக உருவாகிட்டு வர்றான். நல்லா கவனிங்க, ஒரு பாலியல் வன்முறை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு ஜெயிலுக்கு போய் கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தவன் இப்போ ஜாமீனில் வந்திருக்கிறவன் அவன் மறுபடியும் தன்னுடைய பணியை தொடர்கின்றான், தன்னுடைய கிறிஸ்தவ பணியை தொடர்கின்றான் என்றால் கிறிஸ்தவ சமுதாயம் அவனை ஆதரிக்கின்றது, கிறிஸ்தவ மக்கள் அவனை வச்சு கொண்டாடுறாங்க அவனை. ஆனால் அதே நிலை ஒரு முஸ்லீம் ஆலிமுக்கு ஏற்பட்டு விட்டால், ஒரு முஸ்லீம் மௌலவிக்கோ ஒரு முஸ்லீம் தாயிக்கோ ஏற்பட்டுச்சுன்னா அவரை எவ்வளோ கேவலப்படுத்தி எவ்வளோ அசிங்கப்படுத்தி முஸ்லீம் சமுதாயமே எவ்வளோ கேவலப்படுத்தி எவ்வளோ அசிங்கப்படுத்தி இது எவ்வளோ பெரிய பாவம் கூட தெரியாமல், நம்ம எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியாமல். ஏன்னா ஒரு மனிதன் எப்பேற்பட்ட பாவம் செய்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். ஒரு மனிதன், ஒரு மூமின் எப்பேற்பட்ட பாவம் செய்தாலும் சரி, அவன் அல்லாஹ்விடத்திலே மன்னிக்கப்படுவதற்கும் மறுமையில ஈடேற்றம் பெறுவதற்கும் 2 சொட்டு கண்ணீர் போதும், 2 ரக்காத்தும் 2 சொட்டு கண்ணீரும் போதும் அவனுடைய 1000 பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் மறுமையில் ஈடேற்றம் பெறுவதற்கும். ஆனால் ஒரு முஸ்லீம் தவறு செய்தா என்று அவன் செய்த தவறை எடுத்து வெளியே பேசிவிட்டால், வெளியே பகிரங்கப்படுத்தி விட்டால், தலை கீழாக நின்று தண்ணி குடித்தாலும், வாழ்க்கை முழுவதும் நோன்பு வைத்து தவம் இருந்தாலும், அந்த பாதிக்கப்பட்ட யாரை பற்றியும் குறை பேசினானோ அந்த முஸ்லீம் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இதானே அந்த இஸ்லாத்துடைய கொள்கை, இதெல்லாம் இஸ்லாத்துடைய கான்செப்ட். இதை தெரியாமல் ஒருத்தர் தப்பு செஞ்சான், குற்றம் செஞ்சான்னு சொன்னால் அந்த குற்றத்தை பகிரங்கப்படுத்துறதும் அசிங்கப்படுத்துறதும் அவனை கேவலப்படுத்துறதும் அதை ஷேர் பண்ணுறது எவ்வளோ பெரிய வேதனை. அதை ஷேர் பண்ணுறது அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஃபா பில் மர்இ கதிபன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. ஒருத்தன் பொய்யன்கிறது பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? இவன் ஒரு பொய்யன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பெரிய அடையாளம் வேணாம். இவன் கோர்ட்டில் போய் சொல்கிறானா, பொய் சாட்சி சொல்கிறானா, இவனோட பழகி பார்க்கணுமா, இவன் பேசலாம் பொய் பேசுகிறானா, அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவன் பொய்யன் என்பதற்கு மிகப்பெரிய அத்தாட்சி, மிகப்பெரிய ஆதாரம், மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பிரபலமான ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ், கஃபா பில் மர்இ கதிபன், ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. அவன் கேட்டதையெல்லாம் பரப்புவான், பார்த்ததையெல்லாம் பரப்புவான். எதெல்லாம் கேட்குறானோ அதெல்லாம் மற்றவனை பரப்பிடுவான். கேட்ட உடனே இது உண்மையா பொய்யா, இது நடந்திருக்குமா நடந்திருக்காதா, தப்பா சரியா, இதெல்லாம் இல்லை. நான் கேட்டேன் உடனே ஷேர் பண்ணு. அவன் எதையெல்லாம் அவனுக்கு வருகின்றதோ, அவனுடைய குப்பைத்தொட்டியில் எதெல்லாம் வந்து விழுதோ, செல்ஃபோனுங்கிற குப்பைத்தொட்டியில், அந்த நஜி சாக்கடையில் என்னென்னலாம் வந்து விழுதோ அந்த சாக்கடையெல்லாம் மற்றவர்களும் பரப்புவான். இவன் தான் பொய்யன் என்பதற்கு அடையாளம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அருமைக்குரியவர்களே, இன்றைக்கி ஒட்டுமொத்த உம்மத்தில் பெரும்பாலான பகுதி 90% உம்மத்தினர்கள் பொய்யர்களாக இருக்கின்றார்கள். இன்னைக்கு 90% உம்மத்தினர்கள் பொய்யா இருக்கிறாங்க. எந்த மெசேஜ் வந்தாலும் சரி, எந்த வீடியோ வந்தாலும் சரி, யாரை பற்றி இது எவ்வளோ பெரிய அசிங்கம், எவ்வளோ பெரிய கேவலம், இவரை பற்றி நம்ம அசிங்கப்படுத்துகிறோமே, இவருடைய குடும்பத்தார் நினைப்பாங்க, இவருடைய குழந்தைங்க நினைக்கும், அதுக்கு மனநிலை எப்படி இருக்கும், இதை பற்றிலாம் நீ கவலை இல்லை, பரப்பு. நான் எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டு இருக்கிறேன், என்னுடைய ஆகரத்து இதனால் அழிஞ்சு போயிடுமே, என்னோட ஆகரத்தை அழிஞ்சு போயிடுவேன், என்னோட மறுமை அழிஞ்சு போயிடுவேன், நான் யாரை பற்றி அவதூறு பரப்புறனோ, பொய்யை பரப்புறனோ, யாரை பற்றி ஆதாரம் இல்லாத செய்தியை பரப்புறனோ, அவன் என்னை மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டானே. நான் தலைகளாக தண்ணி குடிச்சு என்ன பிரயோஜனம்? நான் 5 வேளை முட்டி நெத்தி தேய தொழுது என்ன பிரயோஜனம்? நான் இங்கேருந்து வரைக்கும் தௌஹீத் வாய்க்கலை தௌஹீத் பேசி என்ன பிரயோஜனம்? நான் ஷிர்க் பிதத்தெல்லாம் எடுத்து பிரச்சாரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு மூமின் என்னால் பாதிக்கப்பட்டிருக்கானே, அவன் மன்னிக்காத வரை அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டானே அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இன்னைக்கு 90% முஸ்லீம் சமுதாயம் பொய்யர்கள் சமுதாயமாக மாறி வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையின்படி கஃபா பில் மர்இ கதிபன், ஒருவன் பொய்யன் என்பதற்கு இது ஒன்றே போதுமானது. ரசூலுல்லாஹ் கஃபானா போதும், அது ஒன்றே போதும், வேறு எந்த ஆதாரம் தேவையில்லை. நான் பொய் சொன்னேன் ஆதாரம் எல்லாம் சொல்லிட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன், விளங்காமல், அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. அவன் பொய்யன் என்பதற்கு ஒன்றே போதும். என்னது? யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. எதெல்லாம் கேட்டாலும் அதெல்லாம் பரப்புவான். அல்லாஹ் அக்பர். இன்றைக்கி நடக்குதா இல்லையா? உம்மத்து தன் கையில் ஃபோன் இருக்குது, தன்னுடைய விரல், தன்னுடைய ஃபோனு, தன்னுடைய செல்ஃபோனு, என்ன வேணாலும் பேசலாம், கமெண்ட்ஸுங்கிற பேரில் என்ன வேணாலும் அவதூறு பரப்பலாம், ஷேர் பண்ணுறங்கிற பேரில் என்ன அவதூறு பரப்பலாம், அப்படிங்கிற பேரில் நீ கமெண்ட்ஸுங்கிற பேரில் ஷேருங்கிற பேர் சமுதாயம் எவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணிக்கிட்டு. இதனால் ஆகரத்தை அழிவது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயமும், உம்மத்தினுடைய பெரும்பான்மையான சமுதாயம் எப்பொழுது அல்லாஹ்வுடைய குணத்தை விட்டு ஷைத்தானிய குணத்துக்கு வந்து விட்டார்களோ, பிறகு அல்லாஹ்வுடைய உதவி எப்படி எதிர்பார்க்க முடியும்? இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி எப்படி கிடைக்கும்? இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய அருள் எப்படி கிடைக்கும்? இந்த உம்மத்தை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துவான்? இன்றைக்கி நம்ம கேவலப்பட்டு நிற்கிறோம், அசிங்கப்பட்டு நிற்கிறோம், எல்லா விதத்திலும் முஸ்லீம்கள் புறக்கணிக்கப்படுறோன்னா இது நம்முடைய இந்த செயல் தானே காரணம்.
இந்த ஒரு பாவம் பத்தாதா? அல்லாஹ்வை எதிர்ப்பதற்கும் அல்லாஹ் ரசூலை எதிர்ப்பதற்கும் இந்த ஒரு பாவம் போதாதா? ஒன்றுமில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மேலே முனாஃபிக்கள் ஒரு இட்டுக்கட்டை அவுத்து விட்டாங்க, ஒரு பொய்யை அவுத்து விட்டாங்க. தமிழில் சொல்லுவாங்களே, உண்மை செருப்ப மாடுறதுல பொய் ஊரை சுற்றிட்டு வந்துடும் சொல்லி. அந்த மாதிரி சஹாபாக்கள் காலத்திலே நடந்துச்சு. ஏன்னா பொய்யை வழிநடத்துபவனும் பொய்யை எடுத்து செல்பவனும் ஷைத்தான். வேகமாக எடுத்துகிட்டு போவான், ஸ்பீடாக எடுத்துகிட்டு போவான். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மீது சுமத்தப்பட்ட இந்த அவதூறான குற்றச்சாட்டு என்னாச்சு? அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து நூறில் சொல்கிறான். தனியாக சூரத்து நூறு சூறா இறக்கி அதில் சொல்கிறான் அந்த அவதூறு சம்பவங்களை பற்றி என்ன நடந்துச்சு சொல்லி. அப்போ அந்த அப்பாவி அப்பழுக்கற்ற பரிசுத்தமான நம்முடைய தாய் உம்முல் மோமினின் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மேலே சொல்லப்பட்ட இந்த அவதூரை மூமின்களே பரப்புனாங்க. இப்படியா அப்படியே கேள்விப்பட்டியா வாயால் பரப்புனாங்க. அல்லாஹ் இதை பற்றி என்ன சொல்லுவான்? இது தலக்கவுடு பி அல்சினத்திக்கும் தக்கூலோடு பி அஃப்வாஹிக்கும். உங்களுடைய நாவாலே நீங்கள் பரப்புனீங்களே, உங்களோட நாவாலே சொல்லி பரப்புனீங்களே. ஒரு தக்கூலோடு பி அஃப்வாஹிக்கும் மா லைஸலக்கும் பி இல்ம். எதை பற்றி உனக்கு அறிவில்லையோ, இது நடந்துச்சா இல்லையா உனக்கு தெரியாது, இது கூடுமா கூடாது உனக்கு தெரியாது, இப்படி சம்பவம் இருந்திருக்கா தெரியாது. எனக்கு சொன்னால் நான் பரப்புகிறேன், எனக்கு ஒருத்தர் சொன்னால், ஒரு பொய்யன் சொன்னால் அந்த பொய்யா பரப்புகிறேன். அல்லாஹ் சொல்கிறான், மா லைஸலக்கும் பி இல்ம். எதை பற்றி உங்களுக்கு ஞானம் இல்லையோ, அறிவில்லையோ, எதை பற்றி உங்களுக்கு தெரியாதோ அதை நாவாலேயே சுழற்றி பரப்பினீர்களே. தஹ்சபூன ஹய்யினன். நீங்கள் அதை ரொம்ப லேசான விஷயம் நினச்சிக்கிட்டீங்க. ஒரு சாதாரண இதெல்லாம் சும்மா ஜாலிப்பா, பரப்பி விடுப்பா. இது நான் 2 விரலை தட்டினா போதும், பரவிடும், பிரச்சனை இல்லை, தட்டி விடு, ஷேர் பண்ணு அப்படி. தஹ்சபூன ஹய்யினன். எல்லோ அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, இது தஹ்சபூன ஹய்யினன். இது நீங்கள் ரொம்ப லேசாக நினச்சிக்கிட்டீங்க. ஓஹோ இந்தல்லாஹி அலீம். அல்லாஹ் இடத்துல இது மிக பெரும் பாவம், மகத்தான பாவம் என்பது புரிய மறந்து விட்டீர்கள். ஒரு தஹ்சபூன ஹய்யினன் ஓஹோ இந்தல்லாஹி அலீம். இது நீங்கள் லேசான பாவம் நினச்சிக்கிட்டீங்க. ஒருத்தனை பற்றி நாவால சொல்லி இப்போ நாவில் செல்ஃபோன், அவ்வளோதான். அந்த காலத்தில் நாவால் பரப்புனாங்க, இப்போ செல்ஃபோனால் பரப்புறீங்க. ஒரு தரித்திரம் முடிச்ச ஷைத்தானுடைய கருவியான செல்ஃபோன் மூலமாக நீங்கள் இந்த ஹராமான காரியத்தை செஞ்சீங்க. தஹ்சபூன ஹய்யினன். அதை ரொம்ப லேசாக நினச்சிக்கிட்டீங்க, நீங்கள் சைதான பாவம் நினச்சிக்க. ஓஹோ இந்தல்லாஹி அலீம். இது அல்லாஹ் இடத்துல எவ்வளோ பெரிய பாவம் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு அல்லாஹ் கேட்குறான். அருமைக்குரியவர்களே, இப்படிப்பட்ட பாவத்தை இந்த உம்மத்து செய்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி நம்ம அல்லாஹ்வோட உதவி பார்க்க முடியும்? இதை பெரும்பாலும் இந்த அநியாயத்தை செய்து யாரும் பார்த்தீங்கன்னா, எதுக்கு எதை பற்றி பேசிக்கணும்னு தெரியும் நினைக்கிறேன். கடந்த 2-3 நாட்களாக சமூக வலைதளங்களில் அது முஸ்லீம் குரூப்பாக இருக்கட்டும், இந்துக்கள் குரூப்பாக இருக்கட்டும், காஃபிர்கள் குரூப்பாக இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ்காரன் குரூப்பாக இருக்கட்டும், எல்லா குரூப்புகளிலும் பரப்பப்படக்கூடிய செய்தி யார்? இந்த அப்துல் பாசித் புகாரி என்ற ஒரு நபரை பற்றி. இவர் ஒரு இஸ்லாமிய மார்க் அறிஞர். அவருடைய நன்மை என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் நல்ல நாவன்மையை கொடுத்துருக்கான். அந்த நாவன்மையை வச்சு அவர் பேசுகிறாரு. அந்த பேச்சை வச்சு எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவரை வச்சு பயனடைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹிதாயத்து கிடச்சிருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அவரால் தான் தொழுவ ஆரம்பித்தேன், அவரால் தான் நான் வந்து பாவத்தை விட்டேன், அவரால் தான் சிகரெட் குடியதை விட்டுட்டேன், அவர் பயானை கேட்டு தான் தண்ணி அடிக்கிறத விட்டுட்டேன், அவர் பயானை கேட்டு தான் போதை பழத்தின் வழியாயிட்டேன் என்று எத்தனையோ இளைஞர்கள் என் காது போல பேசியிருக்கிறாங்க. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் வாங்குற வேலை, இது அல்லாஹ்வுடைய கபூலியத். இது எப்படி தப்லீக் ஜமாத்தை வச்சு லட்சக்கணக்கான மக்கள் நேர்வழி பெறுறாங்களோ, அதேமாதிரி எத்தனையோ உலமாக்கள், எத்தனையோ அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த உலமாக்கள் எவ்வளோ அழகாக பயன் பண்ணுறாங்க. அவங்கள வச்சு ஆயிரக்கணக்கான மக்கள் பயனடைகிறாங்க. அப்படி பேசக்கூடிய தாயிகள், பேசக்கூடிய பையன்கள், பேசக்கூடிய வாயுதுகள், பயான் பண்ணக்கூடிய மக்களுக்கு பயான் பண்ணக்கூடிய அறிஞர்கள், உலமாக்கள், இவங்க எல்லாரும் 100% 100க்கு 100 அவுலியா வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது. யாரும் மலக்குகள் கிடையாது, வானத்திலிருந்து இறங்கினவங்க கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஏதாவது தவறு இருக்கும், ஏதாவது பாவம் இருக்கும். அதனால் தான் நான் பொதுமக்களுக்கு சொல்வது என்னவென்றால், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆலிமுடைய பயானை கேட்டாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய அவுலியாவுடைய பயானை கேட்டாலும் சரி, அத்தனை பேரையுமே மனிதர்களாக பாருங்கள், மனித புனிதர்களாக பார்க்காதீர்கள். மனிதர்களாக பாருங்கள், அவர்களை புனிதர்களாக பார்க்காதீங்க. அவங்கள மனிதர்களாக பாருங்கள். அவங்களுடைய மனித பிழைகள் உங்களுக்கு தெரிய வரும் பொழுது அந்த பிழைகளை திருத்துவீங்க. நீங்கள் புனிதர்களாக பார்க்கறதுனால தான் அவருடைய இயல்பான ஒரு சில மனித பிழைகள் வெளியே வரும் பொழுது அதை பார்த்து பெரிய விரக்தியாகி இவரை எக்ஸ்போஸ் பண்ணணும், இவரை அசிங்கப்படுத்தணும், இவர் இனிமேல் தலை தூக்கக்கூடாது அப்படின்னு செய்கிறீங்களே. ஒருத்தரை தலை தூக்க வைக்கிறதும் தலையை அடக்கிறதும் யாருடைய வேலை? உங்கள் வேலையா? அது அல்லாஹ்வுடைய வேலை இல்லையா? துஐஸு மன் தஷா துதில்லு மன் தஷா. இஸ்ஸத்தையும் தில்லத்தையும் கொடுப்பவன் அல்லாஹ் அல்லவா? கண்ணியத்தையும் இழிவையும் கொடுப்பவன் அல்லாஹ்வுடைய வேலை இல்லையா? அது நீங்கள் செஞ்சிட முடியுமா? அதனால் எவ்வளோ பெரிய ஆலிமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தாயாக இருந்தாலும் சரி, அவர்களை மனிதர்களாக பாருங்கள். அவர்கள் மனித பிழைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. அப்படி பாருங்கள் அவங்கள. புனிதர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலும் சஹாபாக்கள் மட்டும்தான் புனிதவர்கள். புனிதர் உலகத்திலேயே மிகப்பெரிய மனித புனிதர் என்றால் அது கண்மணி நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். மனிதனாக பிறந்து புனிதனாக மாறியவர்கள் யார் என்றால் அது சஹாபாக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். வேறு எந்த மனிதனும் புனிதனாக முடியாது.
அப்படிங்கும் பொழுது ஒரு மனிதன், ஒரு ஆலிமு, அவர் மூலமாக எவ்வளோ நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, 1000 நன்மைகள் இருக்கும் அவர்கிட்ட, 1000 நல்ல காரியம் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஏதோ பொருளாதாரத்தில் ஒரு குளறுபடி பண்ணிட்டாரு, பொருளாதாரத்தில் ஒரு தவறிட்டாரு. நான் என்ன கேட்குறேன், பொருளாதாரத்தை கொடுத்தாங்க, பணத்தை கொடுத்தாங்க மக்கள். இந்த அப்துல் பாசித் புகாரி கிட்ட எத்தனையோ கோடிக்கணக்கில் கொடுத்துருக்காங்களாம். அவர் லாபம் தரேன்னு சொன்னாராம், பணத்தை ஏமாத்திட்டாராம். எங்கே ஏமாத்தினாரு? ஒரு ஷரியத் அடிப்படையில் நடக்கிற வியாபாரம் இது. அதை அவர் செய்திருந்தால் அதுவும் பிழைதான், பணத்தை கொடுத்தவருக்கு தான் பணமும் பிழைதான். ஒரு ஷரியத் அடிப்படையிலே ஒருத்தர் வியாபாரத்துக்கு பணம் கொடுக்குறோன்னு சொன்னா, இதை ஆரம்பத்தை சொன்னேன், யாரையுமே புனிதர்களாக பார்க்காதீர்கள், மனிதர்களாக பாருங்க. அவருக்கு ஒரு வியாபாரம் பண்ண ஆசை வந்திருக்கும். நம்ம ஒரு வியாபாரம் பண்ணலாம், கூட்டு வியாபாரம் பண்ணலாம், ஒரு பார்ட்னர்ஷிப் வியாபாரம் பண்ணலாம், முதல் போட்டு பெரிய பிஸ்னஸ் செய்யலாம், அதில் ஹலாலான லாபம் வச்சுன்னா அதில் பங்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வந்திருக்கலாம். அந்த ஆசையின் பேரில் உங்கள்கிட்ட பணம் வாங்கிருக்கலாம். இது தப்பல்ல, இது தவறல்ல. நீங்கள் அந்த ஆசையை பணத்தை கொடுத்துருப்பீங்க. பணம் கொடுத்தா நமக்கு ஒரு பெரிய ஆலிமு, பெரிய உலக புகழ்பெற்றவர், பெரிய யூடியூபரு, இவருக்கு பின்னாடி பெரிய பெரிய மக்கள் இருக்கிறாங்க, இவர்கிட்ட பணம் கொடுத்தா நம்ம சம்பாதிச்சு தருவார் அப்படின்னு நினச்சி நீங்கள் பணத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் ஷரியத் அடிப்படையிலே அந்த அக்ரிமெண்ட் நடந்ததா என்பதுதான் கேள்வி. நான் சொல்லக்கூடிய இந்த ஷரியத் அடிப்படையில் அந்த அக்ரிமெண்ட் நடக்கவில்லை என்றால் பணம் வாங்கி அவரும் குற்றவாளி, பணம் கொடுத்த இவர்களும் குற்றவாளி. அவரை மட்டும் எப்படி குற்றவாளியாக்க முடியும்? 2 பேரும் சமம். லாபம் வந்தா மட்டும் உனக்கும் எனக்கும், நஷ்டம் வந்தா மட்டும் உனக்கே அப்படின்னா இது வட்டி வியாபாரம் இல்லை, இது வட்டி தொழில் இல்லை. இது ஷரியத் அடிப்படையில்னா ஒருத்தர் பணம் கொடுக்குறாரு, முறையாக அக்ரிமெண்ட் போடணும். என்ன அக்ரிமெண்ட்? லாபம் நஷ்டத்தில் இத்தனை பங்கு உனக்கு, இத்தனை பங்கு எனக்கு. இதுதான் ஷரியத் சட்டம். நான் நல்லா அவர் சொல்லுவார், இல்லைங்க நான் ஒரு வியாபாரம் பண்ண போகிறேன், நான் பெரிய லட்சங்கள் லாபம் வரும், இத்தனை லட்சம் லாபம் வரும், இத்தனை லட்சம் லாபம் வரும், இப்படி கணக்கு போட்டால் இப்படி லாபம் வரும், இப்படி கணக்கு போட்டால் இப்படி லாபம் வரும், அந்த லாபத்தில் உனக்கு இப்படி கொடுத்தனா உனக்கு மாதம் இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு வாயப்பணத்தில் பேராசப்படி வாங்கினா அவர்கிட்ட கேட்டிங்களா? நஷ்டம் வந்தால் என்ன வழின்னு கேட்டிங்களா? இப்போ வந்துருச்சு நஷ்டம், நஷ்டம் வந்தால் என்ன வழின்னு கேட்டாங்களா பணம் கொடுத்தவங்க? இது எப்படி ஏமாற்று குற்றச்சாட்டாகும்? இது எப்படி ஏமாற்று பேர் வழியாகும்? இது எப்படி மோசடி ஆகும்? இது ஆரம்பத்திலே வியாபார அக்ரிமெண்ட்லேயே 2 பேரும் தப்புன்றீங்க. அவர் பண்ண பெரிய தப்பு. ஒரு ஆலிமா இருந்தவர் இதை சொல்லியிருக்கணும். அவர் சொன்னாரா இல்லையா அல்லா தெரியல, எனக்கு சொல்லியிருக்கணும். சொன்னாரா இல்லையா எனக்கு தெரியல, அல்லா அறிவான். அப்படி சொல்லி இருந்தும் இதில் நஷ்டம் வர வாய்ப்பு இருக்குதுங்க, லாபம் வந்தாலும் இத்தனை பங்கு, நஷ்டம் வந்தாலும் இத்தனை பங்கு அப்படின்னு சொன்ன பிறகு இவர்கள் பணத்தை கொடுத்து அதற்கு பிறகு நஷ்டம் வந்தால் அவர் எப்படி மோசடிக்காரர் ஆவார்? அவர் எப்படி ஏமாற்று பேர் வழியாவார்? நீங்கள் ஒத்துரு தானே கொடுத்தீங்க, லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் உன்னை பங்கு தான் ஒத்துரு தானே கொடுத்தீங்க. அருமைக்குரியவர்களே, ஆனால் இன்னைக்கு என்ன பெரிய முசீபத்துன்னு சொன்னால், லாபம்னு ஹானு வாயை பொருந்து போய் உழ வேண்டியது. அப்போ நஷ்டமாயிட்டோன்னே என்னை ஏமாற்றிட்டான். இது எப்படி ஏமாற்று பேர் வழியாகும்? இதே பெரிய அவதூறு இல்லையா இது? என்ன நன்னோன்னு சொல்லி அப்துல் பாசித் புகாரிக்கு நாங்கள் வக்காலத்து வாங்கலை, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் முறைப்படி வியாபாரம் நடந்திருந்தால், முறைப்படி அக்ரிமெண்ட் என்றால் இப்படித்தான் போட்டிருக்க வேண்டும். லாப நஷ்டத்தில் பங்குன்னு போட்டிருக்கணும். அப்படி அக்ரிமெண்ட் போடலை, லட்சத்தை பற்றி சொல்லலை அப்படின்னா அது ஓன் தப்பு, பணத்தை கொடுத்து ஓன் தப்பு. நீ ஹவா நப்ஸில் வட்டி கொடுத்துருக்கிற, நீ வட்டி, இதுக்கு பேர் வியாபாரம் அல்ல, நீ வட்டி கொடுத்துருக்கிற நீ. அருமைக்குரியவர்களே, ஆகவே தயவு செய்து பொதுமக்களிடத்தில் சொல்வது என்னவென்றால், நீங்கள் எந்த ஒரு வியாபாரம், கூட்டு வியாபாரம் சொன்னாலும் ஷரியத் முறைப்படி இது கூடுமா கூடாதா நல்ல ஆலிம்கள்ட்ட கேளுங்க, மதரசாக்களில் ஃபத்வா கேளுங்க. இந்த மாதிரி ஒருத்தர் அக்ரிமெண்ட் கேட்குறாரு, கொடுக்கலாமா, மார்க்க சட்டம் இப்படி கூடுமா கூடாதான்னு தெரிஞ்சு கொடுத்திருந்தால் இந்த நிலைமைக்கு ஆளாக இருக்குமா? சரி, எங்கேயோ கொடுத்தாரு, அவர் ஏமாந்துட்டாரா இல்லை ஏமாத்திட்டாரா, அவரை யாரும் ஏமாந்துட்டாங்களா, அல்லா அறிவான். எதுவுமே தெரியாத நிலையில் மாலை சலக்கும் இல்ம், அதை பற்றி உங்களுக்கு அறிவே கிடையாது. எப்படி பரப்பலாம் இதை? அவர் எப்படி அசிங்கப்படுத்தலாம்? இன்னைக்கு RSS காரன் டீல உட்காந்து பேசுகிறானா இல்லையா? RSS காரன் உட்காந்து அப்துல் பாசித் புகாரியை வந்து சவச்சு திங்கிறானா இல்லையா? யாருனால? ஷேர் பண்ணீங்களா முஸ்லீம்கள், உங்களால். எவனோ ஒரு அயோக்கிய தௌஹீத் ஜமாத்துக்காரன் வீடியோ எடுத்தானா, தௌஹீத் ஜமாத்துக்காரன் கேவலப்படுத்தினா, அதே தௌஹீத் ஜமாத்துக்காரன் அந்த அப்துல் பாசித் புகாரியை வச்சு இத்தனை நாளாக பயனடைஞ்சிருக்கான். அவர் கூட துபாய் கூட்டு போயிருக்கான், வெளிநாட்டு கூட்டு போயிருக்கான், ஒரு பள்ளியாசல் கட்டியிருக்கான், அந்த பள்ளியாசலுக்கு பயணம் கூப்பிட்டுருக்கான், பயன் அடைஞ்சிருக்கான். இன்னைக்கு அவர் மூலமாக பயன் இல்லை, இது வந்து அடிமாடு ஆயிடுச்சு, இந்த மாட்டை வச்சு பயனடைய முடியாதுன்னொன்னே அவர் கேவலப்படுத்தி வீடியோ வெளியிடுறான் தௌஹீத் ஜமாத்துக்காரனுக்கு மார்க்க அறிவு கிடையாது, மார்க்க சிந்தனை கிடையாது, அல்லாஹ் ரசூல் கிடையாது, எதுவுமே கிடையாது அவனுக்கு. அப்படி இருக்கும் பொழுது பொதுமக்களே, நீங்கள் அல்லாஹ் இடத்துல குற்றவாளி ஆகலாமா? அந்த வீடியோ எடுத்தவனையோ வீடியோ போட்டவனையும் நான் குறை சொல்ல மாட்டேன், அவன் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லிட்டு போட்டோம். ஷேர் பண்ண அத்தனை பேர் அல்லாஹ்ட்ட குற்றவாளிகளா இல்லையா? அல்லாஹ்ட்ட என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்கள் மறுமையில்? உங்களை நிற்க வச்சு அல்லாஹ் கேட்பானே, இந்த ஒரு மூமினை கேவலப்படுத்துக்கான்னு ஷேர் பண்ணியே, நீ என்ன அடிப்படையில் ஷேர் பண்ணுறா, அல்லாஹ்ட்ட என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஆகிரத்திலே ஒன்று இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோமா? மறுமையினே ஒன்று இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோமா? அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், ஒலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், உனக்கு எதை பற்றி ஞானம் இல்லையோ அதில் எந்த முடிவு எடுக்காத, அதை பின்னாடி போகாத. எனக்கு தெரியலையா, அல்லாஹ் ஆலம், எனக்கு தெரியாதுப்பா இதை அப்படின்னு ஒதுங்கி இருக்க வேண்டாமா? நீ பார்த்தியா அந்த வீடியோவை? பார்த்தோன்னு என்ன பண்ணிருக்கணும்? மற்றவங்க கூட உன் ஃபோன்லேருந்து பார்க்க முடியாத அளவுக்கு டெலீட் பண்ணிருக்கணும், அழிச்சிருக்கணும். அதை
மற்றவங்களோட ஃபோன்லையும் பார்த்துக்கூடாது. உடனே ஷேர் பண்ணு. உம்மத்து சமுதாயம், முஸ்லீம் சமுதாயமே, இந்த நாசமா போன கேடுகட்ட இந்த பாவத்தை என்னைக்கு விட்டு ஒழிக்க போறீங்க? எல்லாத்தையும் ஷேர் பண்ணு. என்னைக்கு விட்டு ஒழிக்க போறீங்க? நீங்க எல்லாம் பொய்யன் ஆயிட்டீங்களா அல்லாஹ் இடத்துல? இப்ப பொய்யன் யார் எல்லாம் புலப்பட்டு போயிட்டோமே. அல்லாஹ் முன்னாடி கேவலப்பட்டு நிற்கிறவங்க பொய்யர்களா மாதிரி. ரப்பல் ஆலமீன் சொல்ற வசனத்தை கவனிங்க. வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். எதை பற்றி உனக்கு உண்மையான ஞானம் இல்லையோ, எதை பற்றி உண்மையான அறிவு இல்லையோ, அந்த விஷயத்தை பின்தொடராத. நீ அந்த விஷயத்தை கையில் எடுக்காத, அந்த விஷயத்தை பின்தொடராத. ஏன் தெரியுமா? இன்ன சமஅ. அடுத்த வார்த்தை கவனிங்க. அடுத்த வார்த்தை அல்லாஹ் சொல்ற வார்த்தை ஏன் தெரியுமா? எதை பற்றி உனக்கு முழுமையான ஞானம் இல்லையோ, எதை பற்றி முழுமையான அறிவு இல்லையோ, அதுக்கு பின்னாடி போகாத. ஏன் தெரியுமா? இன்ன சமஅ, உன்னுடைய செவிப்புலன், ஒல் பஸர, உன்னுடைய பார்வை, ஒல் ஃபுஆத, உன்னுடைய சிந்தனை, குல்லு உலாயிக கானானு மஸூலா, இவை அனைத்தை பற்றியும் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவாய் மறுமையிலே. நீ எதையாவது கேட்டனா, ஒரு பொய்யை காது கொடுத்து கேட்டா அதுக்கு அல்லாஹ் விசாரிப்பான் உன்னை. இந்த பொய்யை காது கொடுத்து கேட்டேன்டு, ஒரு பொய்யை கண்ணால பார்த்தண்டா அதுக்கு அல்லாஹ் விசாரிப்பான். உன் சிந்தனையில் சிந்திச்சா கூட, ஒருத்தர் பத்தி தப்பா சிந்திச்சா கூட, குல்லு உலாயிக்கு கானானு மஸூலா, அவை அனைத்துமே அல்லாஹ் இடத்துல விசாரிக்கப்படுங்க. அல்லாஹ் நாளைக்கு ஷேர் பண்ண சீதேவிகளே, நாளைக்கு அல்லாஹ் விசாரிப்பான. என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்படி எத்தனை ஆலிம்காடி பலிகடாவாக்க போறீங்க, நாசமாக்க போறீங்க சமுதாயத்தில். நான் அப்துல் பாசித் புகாரிக்கான வக்காலத்து வாங்கல. இந்த நிலைமை இன்னொரு ஆலிமுக்கு ஏற்படக்கூடாது. ஒரு தவறை பார்த்தால், இது எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, நான் இன்னொன்று கேள்விப்பட்டேன். இந்த அப்துல் பாசித் புகாரியோட பிரச்சனையை, இந்த ஃபித்னாவை முதல்ல வெளியே கொண்டு வந்தே அவருடைய முன்னாள் குருநாதர் ஒருத்தர். குரு சிஷனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை, ஈகோ. ஏன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி, நான் இதை கணிப்பால சொல்லலை, 6 மாசத்துக்கு முன்னாடி, 8 மாசத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை என்கிட்ட வந்துச்சு. 8 மாசத்துக்கு முன்னாடியே இந்த அப்துல் பாசித் புகாரி இன்னும் நிறைய குற்றச்சாட்டு சொல்லிட்டு வந்தாங்க. அவர் கூடவே இருக்கிறவங்க சில பேர் வந்தாங்க. இப்படிலாம் பண்றாரு, அப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு. நாங்கள் அவர் மூலமா அவர் 12 வருஷமா அவர் கூடவே இருக்கிறோம். அவர் பயானம் கேட்கிறோம். நாங்கள் தான் அவரை ப்ரொமோட் பண்றோம். பெரிய பெரிய மண்டபங்கள் பிடிச்சி பயான் பண்ண வைக்கிறோம். அதை எடுத்து வீடியோ ஈஸ்ட் போடுறோம். நாங்கள் தான் அவர் கூடவே இருக்கிறோம். ஆனால் இப்படிலாம் தப்பு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தாங்க. நான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, அவரோட குருநாதர்கிட்ட போனோம். நான் சொல்லணும்ல, அந்த குருநாதர்கிட்ட போனோம். அவர் சொன்னார், இவரெல்லாம் சும்மா விடாதீங்க, இது எக்ஸ்போஸ் பண்ணுங்க, முதல்ல வெளிப்படுத்துங்கன்னு சொன்னாரு. அதனால உங்கள்கிட்ட ஒரு மசூரா கேட்க வந்தோம். நான் சொன்னேன், பெரும் பாவத்தை செஞ்சிருவீங்க. அப்படி மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா பெரும் பாவத்தை செஞ்சிருவீங்க. 12 வருஷமா அவர் கூட இருந்தீங்கல்ல, அவர் மூலம் பயன் அடைஞ்சுக்கிறீங்களே, இப்போ நீங்க அவருக்கு பயனை கொடுங்க. என்ன பயன்? அவர் திருத்தற வழியை பாருங்க. அவர் என்ன தப்புச்சார தப்பெல்லாம் திருத்த பாக்குறங்க. அவர் போனை வச்சு ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாரு, போனை அவர்கிட்ட புடுங்க. அவர் மனைவி பேச்சு கேட்கப்பட்டாரு, மனைவி அவர் வீட்டில் போட்டு அடைச்சு உங்க கண்ட்ரோலில் வைங்க. உங்களை மீறி எங்கேயும் அங்கங்க போகணும்னு சொல்லுங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் ரசூல் விஷயம் சொல்லி திருத்த பாருங்க அவரை. இந்த விஷயம்லாம் வெளியில தெரிஞ்சா ஆர்எஸ்காரன் எவ்வளவு காரி துப்போம், இதெல்லாம் சொல்லுங்க. சொல்லி அவருக்கு புரிய வைங்க, திருத்த பாருங்க. இதுதான் நீங்க செய்ய வேண்டிய காரியமே தவிர, எக்காரத்தை எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா அவர் செஞ்ச பாவத்தை விட பெரிய பாவத்தை செஞ்சால் நீங்க ஆயிடும் சொல்லி அனுப்பினா அவங்கள்ட்ட. அந்த பசங்க அதோட எக்ஸ்போஸ் பண்ண நிறுத்திட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இப்படி ஒரு மூமினுடைய குறையை, மூமினுடைய பாவத்தை எத்தனை மூமிகளை பத்தி அவதூறு பேச போறோம். இந்த உம்மத்து இந்த மாதிரி பழக்கமுடைய உம்மத்தாக இருந்தால் யாரை பத்தி என்ன வேணாலும் அவதூறு சொல்லலாம், யாரை பத்தி என்ன வேணாலும் கமெண்ட்ஸ் அடிக்கலாம், யாரை பத்தி எந்த அசிங்கத்தெல்லாம் ஷேர் பண்ணலாம். அப்படிங்கிற இந்த கேடுகெட்ட புத்திக்கு முஸ்லீம் சமுதாயம் ஆளாகிவிட்டால் பிறகு அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எப்படி இந்த உம்மத்து பெற முடியும்? அல்லாஹ்க்கு முன்னாடி எல்லாம் பொய்யர்களாக நிற்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைப்படி ஒருவன் பொய்யன் என்பதற்கு இதுவே போதுமானதாங்களே. அப்படி பொய்யருடைய அடையாளத்தில் அல்லாஹ்வோடு இருக்கிறோம். அல்லாஹ்க்கு முன்னால் புலப்பட்டு நிற்கிறோம் பொய்யர்களா. நம்ம எப்படி உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்? எனதருமை சமுதாயமே, முதல்ல இந்த முசீபத்தை குடிச்ச குணத்தை மாற்றுங்க. என் ஃபோனு என் வேலை யாருக்குமே ஷேர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இந்த தரித்திரம் முடிச்ச ஷேர் பண்ணுற குணத்தை மாற்றுங்க. நல்ல விஷயங்களை பரப்புங்க. அந்த நல்ல விஷயங்களை பார்த்து உங்களுக்கு நன்மை கிடைக்கும். தீமைகளையும் அசிங்கங்களையும் பரப்பாதீங்க. அந்த பாவம் உங்களையும் சேர்ந்து பிடிக்கும். இப்போ தெரியாது, மறுமையில் அல்லாஹ்வை நீங்க முன்னாடி நிற்கும் பொழுது குல்லு உலாயிக்க கானானு மஸூலா, உங்களுடைய பார்வை, உங்களுடைய செவித்திறன், உங்களுடைய சிந்தனை எல்லாமே அல்லாஹ்ட்ட விசாரணைக்குரியது. ஆகவே உனக்கு உனக்கு எதுவுமே தெளிவாக தெரியாத வரைக்கும் இதை பற்றி பேசாதன்னு அல்லாஹ் சொல்கிறானே. இந்த ஆயத்துக்கு நம்ம என்ன பதில் சொல்லிருக்கோம் அல்லாஹ்ட்ட? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்கக்கூடிய பாக்கியம் தருவானாக, இந்த உம்மத்தை பாதுகாப்பானாக. இந்த சகோதரர் அப்துல் பாசித் புகாரி அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள், அவர் என்னென்ன தப்பு பண்ணார் அல்லாஹ் அறிவான். அவர் வியாபாரத்தில் மிஸ்பிஹேவ் பண்ணாரா, மேனேஜ்மெண்ட் பண்ணாரா, இல்லை வேணும்னா அதாவது நம்ப வச்சு கழுத்தறுத்தாரா, இல்லைன்னா திட்டமிட்டு செஞ்சாரா, இல்லை இவர் யார்கிட்ட ஏமாந்துட்டாரா, எதுவுமே அல்லாஹ் அறிவான். எதுவுமே அப்போ தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வே மிக்க நன்கறிந்தவன். எந்த ஒரு மூமினுடைய குறையும் பறைசாற்றுவதற்கோ பகிரங்கப்படுத்துவதற்கோ எனக்கு உரிமை இல்லை. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள், நீங்கள் உண்மையிலே முறையாக அக்ரிமெண்ட் போட்டு, முறையாக ஷரியத் முறையில் அக்ரிமெண்ட் போட்டு, ஷரியத் முறையில் கையெழுத்து போட்டு, நஷ்டம் போக மிச்சத்தை எனக்கு தாப்பா அப்படின்னு கேட்கலாமா? தாராளமாக கேளுங்க.
காவல்துறையில் ஒப்படைங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அல்ல முஸ்லீம் ஜமாத்துகளை உட்காந்து பேசுங்க, சமாதானமாக பேசுங்க. அவர்கிட்ட எவ்வளோ பணத்தை ரிகவர் பண்ண முடியுமோ ரிகவர் பண்ணுங்க. அது உங்களுக்கு முழு உரிமை உண்டு. வல்ல ரப்புல் ஆலமீன் இது போன்ற ஃபித்னாக்களை விட்டு குழப்பங்களை விட்டு எல்லா மக்களையும் பாதுகாப்பானாக. ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளோட தீங்கிலிருந்து உம்மத்தை பாதுகாப்பானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.